Hi friends, welcome to the Anime Summon. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸ்பெல் ஹீரோட சாப்டர் 17 தான். சோ நம்ம டைரக்டா எபிசோட்குள்ள போலாம். சாப்டர் 17 ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹைபிரிட் பண்ண கடத்தி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல தான் காமிக்கிறாங்க. அப்போ அந்த குரூப்போட பாஸ் வந்து 40 நிமிஷத்து இடத்துல ஒழுங்காக சுத்தம் பண்ணிடா, கஸ்டமர் வர போறாங்க, அப்புறம் முக்கியமாக அந்த ரத்தாயிரம் படிச்சிருக்கப்படுற துணி அதெல்லாம் தூரமாக தூக்கி கஸ்டமர் கண்ணில் படாம அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம ஹைபிரிட் பண்ண வந்து நீங்க பண்றதெல்லாம் ஒரு இல்லீகலான விஷயம் தான், சோ இதை ஏதாச்சும் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. கண்டுபிடிச்சா என்ன பண்ணிடுவாங்க, நீ என்ன நினைச்சிட்டு ஏதோ ஒருத்தன் வந்து கண்டுபிடிச்சு காப்பாற்ற போறானா, அதுவும் ஒன்ன மாதிரி ஒரு ஹைபிரிட் பண்ண இதெல்லாம் கேட்கும் போது ஏதோ ஒரு பச்சை குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குது, அழுகுற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் ஹியூமன்ஸோட மனசுல வந்து உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம நீங்களாம் ஜஸ்ட் லைக் மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் ஹைபிரிட் பண்ணோட ஐ வந்து சேப்பு கலர்ல மாறிக்கிட்டு இருக்கு. நான் இந்த விஷயத்தை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தேன், பட் எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றா. பார்த்தா நம்ம ஹைபிரிட் பண்ணோட உடம்புல இருந்து சேப்பு கலர்ல ஒரு மான வெளில வந்துகிட்டு இருக்கு. எனக்கு இப்ப வேற வழி இல்லை, கண்டிப்பா நான் பர்சக் மோட யூஸ் பண்ணாதான் என்னால இந்த இடத்துல தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பர்சக் மோட யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப மான திடீர்னு பிளாக் ஆகுது. இதை பார்த்து வந்து எப்படி என்னோட மான திடீர்னு பிளாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம் பின்னாடி ஒருத்தன் வந்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா, அவ்வளவு ஈஸியா அந்த இடத்துல உன்னோட மான யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையை பிடிச்சி தலையை வச்சு அழுத்திட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம ஹைபிரிட் பண்ண வந்து நீ எனக்கு என்ன பண்ணி தொலைச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஓ அதை கேட்கறியா, வேற ஒன்றும் இல்லை, உன் உடம்புல வந்து மானா சப்ரஷன் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஹைபிரிட் மேல நல்லாவே இருக்கும். உங்களோட ரேம்பேஜ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சோ நான் எந்த ஒரு ப்ரிகாஷன் எடுக்காம இருப்பேன் எதிர்பார்த்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம பாஸ் வந்து டேக் இட் ஈஸிப்பா, இந்த குட்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட வந்து இந்த ஹைபிரிட் எல்லாருமே பார்த்தாலும் பிரச்சனை பண்ணணும், சண்டை பண்ணணும்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ இவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணி டிசிப்ளினை கத்து கொடுத்து ஆகணும், இல்லையா நமக்கு தான் பின்னாடி பிரச்சனை ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட பாஸ் வந்து சரி ஓகே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பா. சோ அவளை வந்து ரிசப்ஷன் ரூமுக்கு தூக்கிட்டு போ, அது மட்டும் இல்லாம திருப்பி ஏதாச்சும் பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னா கழுத்திலே அடிச்சு நாக் அவுட் பண்ணி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்தோட கிளம்பிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்தா மேல இருந்து ஏதோ சத்தம் வர்ற மாதிரி இருக்கு. இதை கேட்ட இவங்க வந்து மேல ஏதோ சத்தம் வர்ற மாதிரி இருக்கு, என்னடா மேல யாராச்சும் பாத்துக்கிறதுக்கு வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். யாரா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் மேல இருக்க ரூஃப் உடைச்சிட்டு கீழே வந்துகிட்டு இருக்காப்ல. இதை பார்த்து இவங்க வந்து யாரா நீ இங்க எதுக்குலாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுவாடா உங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போலாம் தான் வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா வந்து ஹியூமன் டிராபிகிங், அது மட்டும் இல்லாம கிட்னாப்பிங் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் லாவுக்கு அகேன்ஸ்ட் ஆனதப்ப, இதெல்லாம் இல்லீகலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் பக்கத்துல வந்து இவன் ஒரு ஹீரோ சார், இவன் வந்து அந்த ஹைபிரிட் பண்ண தூக்கிட்டு வரப்போ வந்து இன்டரப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேண்டாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல சார் அங்க ஒரு சில பேர் இருந்தாங்க நம்ம ஆளுங்க, சோ அவங்களே அவனை பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அங்கிட்டு சுத்தி எல்லாம் பார்த்துட்டு வந்து ஓ இவன் தான் மெயின் கல்பிரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க, நம்ம ஹைபிரிட் பொண்ணுங்க தான் கிடக்குறா. இங்க இருக்கெல்லாம் பார்த்தா மேல நான் சொன்ன ஒரு ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். யாராவது மேல இருந்தவன் கேட்டீங்கன்னா போன எபிசோட நம்ம ஹீரோ ஒருத்தனுக்கு பிடிச்சி தூக்கி வச்சிருந்திருப்பான் தெரியுமா, அவன் தான், வேற யாரும் இல்ல, அவன் தான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருப்பான். நான் இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் போலீஸ்கிட்டே விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சேன், பட் இங்க நடக்கலாம் பார்த்தா என்னோட மனசு ஒத்துக்க மாட்டாங்க எப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட வெள்ள எடுக்கிறான். அவங்களை எல்லாம் பார்த்தா வந்து திருநாள கொண்டு இருந்த மாஸ்டரோட நீங்க ஒன்னும் அவ்வளவு குறைஞ்சவங்களா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம பாஸ் வந்து ஒரே அடியா காலில் வந்தாராம், ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருக்கே, நான் எதுவும் பண்ணல, எங்க பாஸ் தான் எல்லாம் ஆர்டர் போடுறாரு, அவர் சொல்றதா நாங்க செய்யறாங்க, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையே வந்துடுறான். என்னது பாஸா, அப்படி யாரா உங்க பாஸ், உங்க பாஸோட நேம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும். அது வந்து நாங்க எங்க பாஸோட நேம் அந்த டைம் சொல்ல முடியாது, ஆனாலும் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். முட்டா பயலா இருப்பான் போல இருக்கு, நான் சொன்னது அப்படியே நம்பிட்டான், அவனை ஃபர்ஸ்ட் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கவங்கள்ட்ட சொல்றான். அந்த டைம் அவங்க திடீர்னு அட்டாக் பண்ண வராங்க, பட் நம்ம ஹீரோ அவனோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி அசால்ட்டா டாச் பண்ணி மேல போயிடுறான். டேய் முட்டா பசங்களா, நான் மேல இருக்கேன்டா, எங்க பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவனை பாக்குறது அவனோட பிரசன்ஸ் வந்து கன்சீல் பண்ணிட்டு நான் ஆம்புஷ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே இருக்கு. சோ கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ஆமேச்சர்ஸா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆமேச்சர்ஸ் அப்படின்னா அந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாம வந்து நார்மல் மனுஷங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஆமேச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா அவங்களும் பவர் யூசர்ஸா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மொத்த பேரையும் அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறான். அந்த டைம் நம்ம ஹீரோட பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டா டாச் பண்ணி அவனையும் போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்த பாஸுக்கு ஒரே அல்ல இல்ல, இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, எப்படி இதை பண்ணோம், அது மட்டும் இல்லாம இத்தனை பேர் இருந்தாங்க, என்னதான் ஒரு ரேங்க் 5 ஹீரோஸ்க்கு கீழே இருந்திருந்தாலுமே ஆனா இத்தனை பேர் எப்படி அசால்ட்டா அவன் கொண்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து பாஸை பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். நீ கூட ட்ரை பண்ணாம இருந்தா அவனுக்கு நல்லதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாஸையும் தேர்த்து அடிச்சு போட்டாடுறான். அதுக்கப்புறம் டேரக்டா நம்ம ஹைபிரிட் பொண்ணு கிட்ட தான் வர்றான். ஹைபிரிட் பொண்ணு வாயில ஓட்டி இந்த ஸ்டிக்கர் எல்லாம் பிச்சு விட்டு அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம ஹைபிரிட் பொண்ணு வந்து ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் ஒரு ஹீரோ, அது மட்டும் இல்லாம உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் வந்தேன், சோ நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ சேஃபா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் எல்லாம் பின்னாடியே வந்துட்டு தான் இருக்காங்க, சோ நீ ஒன்னும் கவலைப்படாத, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க துணியை போட்டு முடி போட்டுறாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து இல்ல சாரி, அவங்க இன்னும் சர்வே பண்ணல, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட ஹைபிரிட் பண்ண வந்து எதுக்கு எங்களை மட்டும் இப்படி ட்ரீட் பண்றீங்க, நாங்க ஒன்னும் இந்த மாதிரி பிறக்கணும்னு ஆசைப்படல, எதுக்கு எங்களை எல்லாரும் மாஸ்டர் அளவுக்கு ட்ரீட் பண்றீங்களா, எதுக்கு மாஸ்டர் மாதிரியே பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோ வந்து நான் இவ்வளவு ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தணும்னு நினைச்சேன், பட் வந்து என்னால அந்த டைத்துல எதுவுமே
எதுவுமே சொல்ல முடியல, கண்டிப்பா எனக்கு தெரியும், எதையும் சொல்லி என்னால சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் எல்லாம் கூட்டு வந்துட்டாங்க. அங்க இருந்த போலீஸ்ல வந்து ஆல்பா அதை பாருங்க, அதை கவனிங்க, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. பன்கில்ட சேர்ந்த ஒரு ஹீரோ தான் இதெல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்காரு, அது மட்டும் இல்லாம கிரிமினல்ஸ் எல்லாம் அவர் தான் அங்க பிடிச்சி வச்சிருக்காரு, சீக்கிரம் உள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு இவங்க பாட்டுங்க எல்லாரையும் அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் நம்ம ஹீரோ வருவானா வரமாட்டானா, எப்போ வருவான்டா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடய பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு வராங்க. எங்க பார்த்தா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன மீட் பண்ண வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ், என்ன மீட் பண்றதுக்காக டைம் எல்லாம் ஒதுக்கி இருக்கீங்க, அதை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவங்க வந்து என்ன மீட் பண்றதுக்கு நீங்க இந்த மீட்டிங் அக்செப்ட் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லி போஞ்சிக்கிட்டு இருக்காங்க. யார் அதுன்னு க்ளோஸ் அப்ல போய் பார்த்தா நம்ம உத்தமன் தான் உட்காந்துருக்குது. நீங்க அன்னைக்கு கொடுத்த சாம்பிள் உண்மையிலேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு. நாங்க கிட்டத்தட்ட மானாகிஸ்டல மேனிபுலேட் பண்றதுல 100% ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் கேள்விப்பட்டேன், நீங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பிட்டீங்க நியூஸ்ல எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். பட் இவன் யாருன்னு இது வரைக்கும் கேட்கல, கிட்டத்தட்ட மிஸ்ட்ரியாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க, இவன் மூஞ்சியே காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஆப்போசிட்ல இருக்கவன் சொல்லிட்டு இருக்கான், அசோசியேஷன் வந்து உங்க மேல கண்ணு வச்சிருக்காங்க, சோ எதை பண்றதுன்னு கொஞ்சம் பார்த்து சேஃப்டியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட உத்தமன் வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்காப்ல. நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பட் வந்து என்னோட வழியில எந்த ஒரு பிரச்சனையும் வரதை நான் விரும்பல, அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இன்னைக்கு கேட்ட பேட் நியூஸ் எனக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட உத்தமன் வந்து ஆமா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆப்போசிட்ல வந்து ஏன் உங்களுக்கு யாரும் சொல்லலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹீரோ போயிட்டு நம்ம சேபர் கட் பண்ண காப்பாத்திருப்பான்ல அந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கான். சோ அதை கொஞ்சம் வளவளன்னு இழுத்து கொஞ்சம் குழப்பேறி சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம கொஞ்சம் பேசிக்கா பாத்திரலாம். இந்த மாதிரி அந்த வேற ஹவுஸ் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம போலீஸ் எல்லாம் சரௌண்ட் பண்ணிருக்காங்க. அந்த வேற ஹவுஸ்ல எனக்கு தேவையான ஒரு சில முக்கியமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மெட்டீரியல்ஸ் அந்த டெமி ஹியூமன்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த மெட்டீரியல் என்னோட ரிசர்ச்சுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண வேண்டிய மெட்டீரியல் இருந்துச்சு. சோ அந்த இன்சிடென்ட்னால வந்து என்னோட மெட்டீரியல் எல்லாம் வரல, அது மட்டும் இல்லாம சப்ளை யூனிட்டுமே ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் தான் நம்ம ஹீரோ வந்து நம்ம சேபர் கட் பண்ண வந்து காப்பாத்தி வெளில கூட்டு வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சேபர் கட் மியூட்டன்ட் கொன்ன வந்தா இந்த இன்சிடென்ட்லயும் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஒருத்தன் வந்து இதை நீங்க நினைச்சு பெருசாலும் ஒரி பண்ணிக்காதீங்க, இதை நான் பர்சனலாவே எடுத்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் எண்ட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் சீக்கிரம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறந்துடாம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் இருந்து பாக்குற வரைக்கும் டாடா பை பை.